The Last Stone Carver அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். இது செக்ஷன் 3. செக்ஷன் 1 and 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் கார்வர் இருக்கார். அவர் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தன்னுடைய மகன் வந்து இதுக்கு மேலே என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, இதில் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாரு. அந்த சிலையை வந்து நைட்டும் பகலுமா கண்மூழ்ச்சி செஞ்சதில் அவருடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போகுது. தென் மயங்கி விழுந்துடுறாரு. ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே மயங்கி விழுந்துடுறாரு. ஒரு வேலை செய்கிற பையன் கூட இருக்கான். அவர் வந்து கொண்டு போய்ட்டு அவர் பெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்றத செக்ஷன் 3ல் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. செக்ஷன் 3. From the workshop, the chipping sound of the chisel reached his ears. ஸோ இப்போ ஒர்க் ஷாப்லேருந்து அந்த சிலை வடிக்கிற அந்த ஷாப்லேருந்து அந்த உளியுடைய சத்தம் வந்து இவர் காதில் வந்து விழுது. He listened. Had his ears deceived him? ஸோ அந்த சவுண்ட் வந்து அவருக்கு கேட்குது. என்னோடய காது என்னை ஏமாத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. இந்த சவுண்ட் எப்படி இங்கே கேட்குது? நான் இங்கே இருக்கேன், கோபால் இங்கே இல்லை, தன்னுடைய மகன் அங்கே இல்லை, அப்போது யார் இதை செய்வாங்க? எனக்கு என் காதில் அப்படி கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிறாரு. நோ, ஹி குட் ஹியர் இட் அகெயின். இல்லை மறுபடியும் இதை என்னால் கேட்க முடியுதே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. த ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் தி ஹேமர் ஆன் டாப் ஆஃப் தி சிசல். ஸோ அந்த சுற்றி எடுத்து அந்த உளியுடைய தலை மேலே அடிக்கும்போது சவுண்டு கேட்கும். அந்த டாப் ஆஃப் தி சிசல் அப்படின்னா சிசல்னால் உளி, அதுக்கு மேலே சுற்றி வச்சு அடிக்கிற சவுண்ட் வந்து இவருக்கு நல்லா இப்போ கேட்குது. கோபால், ஹி வாஸ் பேக், கோபால் ஹேஸ் ரிட்டர்ன். ஸோ இவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா தன்னுடைய பையன் கோபால் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டான், வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு. ஹீ வுட் ஹெல்ப் ஹிம். ஸோ இந்த சிலையை எப்படியாவது நம்ம முடிச்சிடலாம், இவர் நம்ம புள்ள நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாரு. தே வுட் ஃபினிஷ் த ஸ்டாச்சு. ஹீ ஸ்டம்பிள் டு ஹிஸ் ஃபீட், கிராஸ் த ஸ்மால் ரூம் அண்ட் ரீச் த டோர். ஸோ இந்த சிலையை வந்து கண்டிப்பாக நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டம்பிள் அப்படின்னா பேலன்ஸ் வந்து விட்டுறது. ஹி ஸ்டம்பிள் டு ஹிஸ் ஃபீட்னா நம்ம காலில் ஏதாவது அப்படி பேலன்ஸ் இல்லாமல் அப்படி கீழே எல்லாம் விழுந்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் இழந்துடுறாரு. கிராஸ் அ ஸ்மால் ரூம், ஒரு குட்டி ரூம் ஒன்று கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு டோரில் வந்து ரீச் ஆகி நிற்கிறாரு. கோபால், ஹி வாஸ் அபவுட் டு ஷவுட் வென் த வேர்ட்ஸ் ஃப்ராஸ் ஆன் ஹிஸ் லிப்ஸ். ஸோ இப்போ கோபால் அப்படின்னு கத்தலான்னு சொல்லிட்டு அந்த டோர்கிட்ட வந்து நிற்கிறாரு. ஆனால் அவருடைய லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃப்ராஸ் அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்றது மாதிரி தான், அதாவது வார்த்தைகள் வெளியே வராமல் ஸ்ட்ரக்காகி நின்றுச்சுன்னு அர்த்தம். நோ, ஹி வாண்டட் டு க்ரை அவுட், ஸ்டாப் த ஒர்க். ஸோ இப்போ அவருக்கு வந்து நோ, இந்த வேலையை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தோணுது. பட் ஹீ குடன்ட் மூவ். ஆனால் அவரால் அந்த இடத்த விட்டு நவரவே முடியலை. ஷாக் ஹேஸ் இம்மொபலைஸ்ட் ஹிம். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு ஷாக்லேருந்து அவரால் வெளியே வர முடியல. அவர் அப்படியே நகராமல் பார்த்துக்குது. இம்மொபலைஸ்ட் அப்படின்னா நகரவே முடியல, அந்த இடத்த விட்டு ஸ்ட்ரக்கை நின்றுட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா சில சம்பவங்கள் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரியே அவருக்கு ஆயிடுச்சு. He stood staring at the back of the young stone carver working on the face of the statue. ஸோ இப்போ ஒரு ரொம்ப வயசில் குறைவான ஒரு ஸ்டோன் கார்வர் வந்து அந்த சிலையோட முகத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத இவர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஸ்டேரிங் அப்படின்னா பார்த்துட்ருக்காரு. ஆன் தி ஐப்ரோஸ் ஆர்க்கிங் ஓவர் அ பேர் ஆஃப் தி ஃபைன் ஐஸ். ஸோ அந்த அழகான கண்களுக்கு மேலே ஐப்ரோஸை வந்து இப்போ இவர் செதுக்கிட்டுருக்கிறாரு இந்த யங் ஸ்டோன் கார்வர். நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். டிசீவ்டு அப்படின்னா சீட், ஏமாத்துறது. ஸ்டம்பிள்டுனா லூஸ் பேலன்ஸ், பேலன்ஸ் இழக்கிறது. இம்மொபலைஸ்டுனா ஸ்டாப் ஃப்ரம் மூவிங். ஸோ நகராமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறது, அது இம்மொபலைஸ்ட். பட் it wasn't his son sitting cross-legged before the biggest statue he had ever carved. ஸோ இப்போ அவர் பார்க்கும்போது அது அவருடைய மகன் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அந்த பெரிய சிலைக்கு முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குது அவரோட மகன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. இட் வாஸ் சலீம், ஹிஸ் சர்வெண்ட். ஆனால் இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது யார் அப்படின்னா அவருக்கு ஒர்க் பண்ணி வேலைக்காரனாக இருந்த சலீம் தான் வந்து அந்த சிலையை வந்து உட்காந்து வடிச்சிட்ருக்கிறாரு. த ஓல்ட் மேன் வாட்ச் ஸ்டண்ட், அப்படியே ஸ்டன்னாகி வந்து நின்று அப்படியே பார்க்குறாரு. எப்படி இவனால் இப்படி செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிற்கிறாரு. த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஷாக், ஃபியர் அண்ட் ஆங்கர் பாஸ்ட் டு கிவ் வே டு த ஃபீலிங் ஆஃப் கிரேட் ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷாக், அந்த பயம், கோவம் எல்லாமே இப்போ அப்படியே அடங்கி போயிட்டு ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவருக்கு கிடைக்குது. ஹே ராம், த ஓல்ட் மேன் விஸ்பர்ட், ஹே ராம் அண்ட் டாட்டட் ஓவர் டு த பாய். ஸோ ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையன் கிட்ட இப்போ மூவ் பண்ணுறாரு. நகர முடியாமல் நகர்ந்து போகிறாரு. ட்ராப்பிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர், ஹி செட் சாஃப்ட்லி, சலீம்.
ஸோ இப்போ அவருடைய அந்த கையை எடுத்துகிட்டு போய் அவர் சலீமுடைய தோள் மேலே கையை வச்சுட்டு சலீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக அவரை வந்து இப்போ கூப்பிட்றாரு. ஸ்டார்டில் பாய் டர்ன்ட் அண்ட் லுக்ட் அப் அட் ஹிஸ் மாஸ்டர். ஸோ இப்போ ஸ்டார்டில் பாய்னா சர்ப்ரைஸ் பாய், ஏன்னா இவர் வந்ததே இவனுக்கு தெரியல இல்லையா அந்த வேலை செய்கிற பையனுக்கு சலீமுக்கு. ஸோ அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டு இப்போ இவரை வந்து பார்க்குறாரு, மாஸ்டரை பார்க்குறாரு. ஹி ரோஸ் டு ஹிஸ் ஃபீட் கிளம்ஸிலி. ரோஸ் டு ஹிஸ் ஃபீட்னா எந்திரிச்சு நின்றாங்கன்னு அர்த்தம். டு ஹிஸ் ஃபீட்னா எந்திரிச்சு நிற்கிறது. கிளம்ஸிலி அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸான ஒரு இதுவாக எதேச்சியாக நிற்கிறது. த ஹேமர் அண்ட் த சிசல் ஸ்டில் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸோ இப்போ மாஸ்டர் வந்துட்டாரே, அவருக்கு தெரியாமல் நம்ம இதை பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு இதெல்லாம் இல்லாமல் அவருடைய கையில் அந்த சுத்தியும் ஒளியையும் வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். கிளம்ஸிலி அப்படின்னா கேர்லெஸ் வே, கண்டுக்காத மாதிரி. டாட்டட் ஓவர் அப்படின்னா மூவ் அன்ஸ்டடிலி வே, மூட் அன்ஸ்டடிலி வே. ஸோ சரியாக கரெக்டாக மூவ் ஆகாமல் அன்ஸ்டடியாக மூவ் பண்ணுறது. ஸ்டார்டல்டு அப்படின்னா சர்ப்ரைஸ், அதிசயமாக பார்க்குறது. Salim, the old man searched for words. I only wanted to help, whispered the boy. ஸோ சலீம் அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு. உடனே அந்த சர்வெண்ட் வந்து சொல்கிறான், இழுத்துட்டே சொல்கிறார், நான் அப்படி சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் அப்படின்றான். ஐ லேர்ன் இஃப் யூ டீச் மீ மாஸ்டர்ஜி. ஒருவேளை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுப்பேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஐ ஹவ் ப்ராக்டிஸ்ட் சீக்ரெட்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 years இந்த குவாரி. ஸோ உங்களுக்கு தெரியாமல் நான் ரொம்ப சீக்ரெட்டாக இந்த கலையை வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் குவாரியில். குவாரி அப்படின்றது வந்து இந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடம் தான் குவாரி. ப்ளீஸ் டெல் மீ ஃபார் மெனி இயர்ஸ் ஐ வாண்டட் டு பிகம் அ ஸ்கல்ப்சர் லைக் யூ எட் ஐ ஃபாட் த ஃபீலிங். ஸோ எனக்கு ரொம்ப வருஷமாக உங்களை மாதிரி ஒரு சிற்பியாக ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னால் சொல்லவே முடியல வெளியே. பட் இட் ப்ரூவ் டூ ஸ்ட்ராங். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய ஃபீலிங் உண்மைன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஐ நோ தெர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் ஐ வுட் லைக் டு டூ மோர். தேர் இஸ் நத்திங் இன் லைஃப் தட் ஐ குட் டூ பெட்டர். ஸோ இதை விட உலகத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குமானோ எனக்கு தெரியல. என் லைஃப்பில் இதை விட நல்ல விஷயத்தை நான் செய்வேனானோ எனக்கு தெரியல. ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டோன் கார்வர். நான் ஒரு நல்ல ஒரு சிற்பியாக நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். வில் யூ ப்ளீஸ் டீச் மீ மாஸ்டர்ஜி. தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் இந்த கலையை அப்படின்ட்டு அந்த சலீம் வந்து கேட்குறான் மாஸ்டர்கிட்ட. த ஓல்ட் மேன் புல் த பாய்ஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் ஷோல்டர்ஸ் அண்ட் விஸ்பர்ட். அப்படியே அந்த பையனோட தலையை அவருடைய ஷோல்டரில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு சொல்கிறாரு, தெர் இஸ் நத்திங் ஐ கேன் டீச் யூ மை சன் பேட்டா, கோ ஹெட். ஸோ உனக்கு சொல்லித்தர வேண்டியது ஒன்றுமே இல்லைப்பா. பேட்டான்றது பையன் அப்படி சொல்லுது. ஸோ நீ செஞ்சுக்கிட்டே இருக்கு, உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ செஞ்சுக்கிட்டே இரு, அவ்வளோதான். யூ ஹாவ் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், உன்னோட கைகளில் இருக்குது. அண்ட் இன் யுவர் ஹார்ட், உன்னோட மனசுக்குள்ளேயும் அது இருக்குது. ஸோ மனசுக்குள்ளே இருந்தால் தான் வெளியே வரும். ஸோ நீ செஞ்சுக்கிட்டே இரு, தானாகவே நீ கற்றுப்ப. ஐ நோ யூ வில் பி ஒன் ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஃபைனஸ்ட் ஸ்டோன் கார்வர்ஸ். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் கட்டாயமாக நீ வந்து நம்ம நாட்டிலே மிக சிறந்த ஒரு சிற்பியாக வந்து நீ வருவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஜி சொல்கிறாரு. ஸோ இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ரன் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. ஸோ இவர் யாருன்னா இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜின். ஸோ ஜெர்மன் ஆரிஜினில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஆத்தர். ஹீ இஸ் அ மல்டி ஃபெசிட்டட் ஆர்டிஸ்ட், ரைட்டர், படங்கள் வரைவார், கதைகள் இந்த மாதிரிலாம் எழுதுவார், ஸ்கல்ப்சரும் கூட, அண்ட் அன் இல்லஸ்ட்ரேட்டர். As a writer, he has written over 25 books for children for all ages. ஸோ 25 புக்ஸ் எழுதியிருக்காருமா. எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ஏற்ற மாதிரியான புக்ஸ் 25 புக்ஸ் இவர் வந்து எழுதியிருக்காராம்மா. ஸோ குவாரி அப்படின்றது நியூ வேர்ட்ஸ். குவாரி அப்படின்றது பிளேஸ் வேர் ஸ்டோன்ஸ் வேர் கெப்ட். ஸோ ஸ்டோன்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கோமோ அதுதான் வந்து குவாரி அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.